சபையோடு இன்னும் பயணப்படுங்க. நீங்கள் ஆள் தாண்டி இருந்தாலும் இறை சபை தொடர்பிலே இருங்க. உங்களை அகத்திய பெருமான்ட்டு அறிமுகப்படுத்தி வச்சாச்சு. இறை சபை அந்தமாக கூப்பிட்டு கொண்டு வந்து அதோட கடமையை முடிச்சிருச்சு. கூட பக்கங்களுக்கு இன்னும் நீங்கள் பயணப்படுத்துவாங்க. எல்லாமே நல்லா தான் பயணப்பட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் இந்த ஒளிவு முறை கிடையாது. அந்த யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளில் சபையோட இது எங்களோட உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். இங்கே இப்படி பயணப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள். இங்கே எளிமை பயணம். இங்கே ஒன்றுமே கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது. எதுவும் பயம் கொள்ளக்கூடிய அச்சப்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இங்கே சித்தர்களாக எளிமையாக ஆனால் வலிமையாக வல்லமையாக பயணப்படலாம். ரொம்ப எளிமையான சபை, ஆனால் வலிமையான உயர் சூட்சமத்தை கொண்டு இருக்கிற சபை இது. அதனால் இங்கே பயணப்படுறதுக்கு எந்த விதமான தடை நிலைகளும் உங்களுக்கு வராது. என்ன ஏற்ற இறக்கங்களை ஒன்றா பார்க்கக்கூடிய மனோநிலை உங்களுக்கு வந்தாகும். அது இறை சபை கொடுக்கும் உங்களுக்கு. நிகழ்காலத்தில் வாழணும், நிஜத்தில் வாழணும். என்ன வந்தது போனது வரப்போவதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயந்தான் இங்கே உள்ள உபதேசங்களாக சொல்லி அகத்திய பெருமான்கிட்ட உங்களுக்கு நல்லாசி வாங்கிறதுக்கு அகத்திய பெருமானை வணங்கிடுங்க. நீங்களும் வாங்க. ஏன் நான் இன்னொன்றை சொல்ல வேண்டும். இந்த சபைக்கு நான் வந்து சென்ற பிறகு நான் பணியாற்றுகின்ற அலுவலகத்திலே எனக்கு பல்வேறுபட்ட இடர்கள், ஆனாலும் அந்த இடர்களை எல்லாம் தற்போது தாங்கிக் கொள்ளுகின்ற மனோநிலை. எது நடந்தாலும் என்னுடைய இஷ்ட தெய்வம் பெருமாள். அதனால் நான் இப்பொழுது அவனுடைய திருநாமத்தை சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் என்றே கூற துவங்கிவிட்டேன். ஆதலால் எனக்கு இப்பொழுது என்ன நடந்தாலும், அது நல்ல நிகழ்வாக இருந்தாலும் சரி, சிலர் செய்கின்ற ஒரு சில இடர்பாடு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அனைத்தும் உன் திருவிளையாடல். இதில் என்ன கிருஷ்ணா, நான் என்ன இதில், நீ என்னை ஒரு நாடக மேடையாக வைத்து என்னை அதில் காயாக பகடையாக நீ நடத்துகின்றாய். அனைத்தும் நீ இருக்கும் பொழுது எனக்கு என்னப்பா சஞ்சலம் என்ற மனோநிலைக்கு நான் உந்தப்பட்டுள்ளேன் ஐயா. நீங்கள் சொல்லுவது போல எனக்கு மிகுந்த பொறுமை உணர்வு என்னிடம் இப்பொழுது வந்துள்ளது. அதற்கு நான் நன்றி கூற மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். மிக்க 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 நன்றி ஐயா. தங்களுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி எனக்கு இந்த பொறுமை, ஏனென்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறீர்கள், எதுவும் அனைத்தும் இருந்தாலும் எதுவும் இல்லாதது போலும், எதுவும் இல்லாதிருந்தாலும் அனைத்தும் இருப்பது போலும், அதில் இருப்பது பொறுமை 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 என்ற உணர்வு வர வேண்டும் என்று தாங்கள் கூறியது போல அந்த உணர்வு என்னுள் தற்பொழுது மேலோங்கி வந்து கொண்டுள்ளது. அது தங்களால் மட்டுமே என்று எல்லாம் வல்ல சித்தர்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் எம் தலைமை ஆசான் அகத்தியர் மாமுனி அவர்களுக்கும் வாலை மகா சித்தன் அவர்களுக்கும் தங்கள் திருவடிகளுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து உரித்தாக்கி தங்களை நாங்கள் தொடுத்த வினாக்கள் ஏதேனும் சிரமப்படுத்தி இருந்தால் அந்த சிரமங்களுக்கெல்லாம் தலைவணங்கி தாழ்பணிந்து எங்களை பொறுமை காத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு அந்த சிரமமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான பல சூட்சும நிலைகளையும் எங்களுக்கு விரிவாக புலனாக்கி எங்களை வழிநடத்தி செல்வதற்காகவும் உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. நாங்கள் என்றென்றும் தங்கள் சிரம் பற்றி வணங்கி நின்று தங்கள் திருவடிகளில் சரணாகதி அடைத்து நிலைத்து நிற்க எங்களுக்கு பரிபூர்ண ஆசிகளை வழங்குவதற்காகவும் கோடான கோடி நன்றிகள் ஐயா. நன்றி 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 நன்றிகள் ஐயா. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஞானம் என்ற ஒற்றை உயர் வார்த்தை, உயர் சொல், உயர் வேத வாக்கு, ஞானத்தினுடைய அர்த்தம் என்ன? ஞானம் எங்கிருந்து பெறப்படுகின்றது? அஞ்ஞானம் எங்கிருந்து பெறப்படுகின்றது? எதிலிருந்து துவங்குகின்றது என்ற என் வினாவிற்கு ஒரு விடை எவர் வேண்டுமானாலும் வழங்கலாம். ஞானம் என்பது என் நிலையிலிருந்து அறிய துவங்குகின்றான் ஒரு மானிடன். எப்பொழுது துவங்குகின்றது ஞானம் என்று வினவுகின்றோம் அகத்தியன். தன்னை எப்பொழுது அறிய முடியும்? உன்னைத்தான் எதிர்பார்த்தேன், எங்கடா சென்றாய் மூடன். எப்பொழுது தன்னை அறிய முடியும்?
தன் செயல்களை எண்ணங்களை சிந்திக்காது ஒன்றும் செய்யாது அமர்ந்தால் ஞானம் வருமல்லவா? வில் போன்ற காட்சி வருதுயா. மூலாதாரத்திலேருந்து சரஸ்கரத்துக்கு வில் போன்ற காட்சி வருதுயா. ராமபெருமான் புரிய வில் போன்ற காட்சி வருதுயா. உங்களுடைய திருவுருவம் தெரியுது ஞானம். காட்சியை வினவவில்லை, ஒரு நிலையையும் வினவவில்லை. ஞானத்தினுடைய முதல் படி எங்கிருந்து துவங்குகின்றது? எப்படி இருந்தால் ஞானம் துவங்கும்? நாமளா இருக்கணும்யா. நீயாகத்தான் இருப்பாய், பின் யாமாகவா இருக்க முடியும்? இயல்பில். ஐயா, நீங்கள் கேட்குற கேள்வியே குதர்க்கமாக இருக்குது, அது விடை கொடுக்க முடியாதுயா. நீங்களே உள்ளே சொல்கிறீங்க, நீங்களே வெளியே கேட்குறீங்க, இதுக்கு எப்படியே விடை கொடுக்க முடியாது? எவ்வாறு இருந்தால் ஞானம் நமக்குள் எழத் தோன்றும்? எழுவதற்கு எவ்வாறு அது முயற்சி செய்யும்? எப்பொழுது? மனம் செம்மையாகும் போதுயா. ஐம்புலன்கள் அடங்கி ஒன்றாகி மனம் செம்மையாகி. துணை வேண்டாம், புலன்கள் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஒரு நிலையில் அமர்ந்தால், ஒரு நிலையில் இருந்தால் ஞானத்தை நோக்கிய பயணத்தின் முதல் படி. தமிழில் உரைக்க, அதனையும் தூய தமிழில் உரைக்க, அதனையும் அதற்கு பூஜ்ய நிலையாயா? அதற்கு இன்னொரு பெயர், இன்னொரு பெயர், இன்னொரு பெயர். பூஜ்யம் நிலையாயா? இன்னொரு பெயர் உண்டு. சிவ என்கிற தீவினையாளர் திருமூலர் சொன்ன மாதிரியா? சிவம் எவ்வாறு அமர்ந்திருக்கின்றார்? சிவம் வெற்றிடமாக அமைந்திருக்காரியா? சிவம் எப்படி அமர்ந்திருக்கின்றார்? சவமாக அமர்ந்து. சவம் என்ன செய்யும்? எதுவுமே பேசாதியா. எந்த உணர்வுக்கு ஐம்புலன்கள் அடங்கு. பேசாமல் இருப்பதன் பொருள் என்ன? மௌனம். மௌனத்தின் மறுபொருள் அமைதி. அமைதியாக இருந்தால் ஞானம்தான், அமைதிதான் ஞானத்தின் முதல் படி என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கிறார். இம்மூன்று எழுத்து வார்த்தையை உங்களிடமிருந்து வரவழைப்பதற்கு இத்துணை சுற்றுச்சூழல்களுக்கு அகத்தியன் செல்ல வேண்டியுள்ளது. அமைதியாக சிவனே என்று இருந்து பார், நீர் சிவமாக இருப்பாய் என்று உரைக்கின்றார்களே, அமைதிதான் ஞானத்தின் முதல் படி. அமைதி, பொறுமை, தன்னம்பிக்கை, விட்டு கொடுக்கின்ற சகிப்புத்தன்மையோடு வளம் வருகின்ற உமக்கு நேருகின்ற அனைத்து நிலைகளும் ஒரு நிலைகளாகத்தான் காட்சி அளித்ததென்று கூறுகின்றோம் அகத்தியன். அமைதியாக அதனை எதிர்நோக்குகின்ற பொழுது எதிர் ஆற்றல்களை செலுத்துவதில்லை, அமைதியாக அதனை எதிர்நோக்குவது கண்களால் கூட அல்ல, தன் ஆன்ம கண்களால் நோக்குகின்ற பொழுது அதிலிருந்து நீ விடுபட்டு வெற்றி கொள்கின்றாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அமைதிதான் ஒருவனை உயர்த்தும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். சித்தன் கூட உரைப்பான், அமைதியாக ஒருவன் உங்கள் குடும்பங்களில் வளம் வந்திருப்பான், முன்னோர் மூத்தோர் அமைதியாக இருந்திருப்பான், அதன் பொருள் என்ன என்று நீர் அமைதியாக அமரும் போது தெரியும் என்று கூறுகிறான் சித்தன் என்று உரைப்போம். அந்நிலை கொண்ட அமைதி ஞானத்தின் முதல் படி, உயர் அமைதி உயர் ஞானத்தின் வெற்றிப்படி என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றான். அந்நிலை கொண்டு பயணிக்கின்ற பொழுது அற்புதமாக இகலோகத்தில் வருகின்ற யாம் உரைத்தவாறு அனைத்து நிலைகளை கண்டும் அஞ்ச தேவையில்லை என்று கூறுகின்றோம் அகத்தியன். தீதும் நன்றும் பிறர் தர வாராய் என்கின்ற அற்புதமான ஒற்றை வார்த்தைக்குள் தன்னை அமிழ்த்தி ஆள் நிலையில் இறை தரிசனங்கள் கண்டு இறை திருவடியை, ஒற்றை திருவடியை சரணடைகின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் தமக்குள் இருந்து இறையாக வளம் வருகின்றன. அவ்வாறு இறையாக வளம் வருவோன், இறையாக வளம் வருவோனை சுற்றிலும் எத்தகைய மாற்று நிலைகளும் அண்டுவதில்லை என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி வருகின்றனர். அந்நிலையே நீர் கூறிய அத்தகைய நிலையின் சாராம்சம் என்று கூறி நீர் அழைக்க சிவசபை நாடி வந்து சிவசபை தொடர்பிலே அற்புதமாக இருந்து கலந்து சிவசபையினுடைய பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளில் சச்சங்கத்தில் ஒன்றாக கலந்து அற்புதமாக சிவகூரை தலமதிலே பல்வேறு வினாக்கள் கேட்டு அதற்கு விடைபெற்று நல்லாசிகள் பெற்ற தம்பதியர் யாவரையும் மல்லையர் யாவரையும் அகத்தியன் நற்பெருநாளாம் ஏகாதசி பெருநாளின் நல்லாசிகளை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.